வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் தான் பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஸோ 3162 வேகன்சிஸ் ஜிடிஎஸ் தமிழ்நாட்டுக்கான ரிசல்ட் எப்பொழுது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ ஒன்லி ஆன் தமிழ் ஃபேக்ட்ரி சேனலில் தான் வந்து இது மாதிரியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கோம். ஃபஸ்ட் டைம் இந்தியா போஸ்ட் ஸ்டாஃப் பேசிய ஆடியோ பதிவு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சர்க்கிளுக்கான ஹெல்ப்லைன் நம்பர், சரிங்களா? ஸோ அவங்க வந்து பேசிய தகவல் தென் ஆடியோ பதிவு தான் வந்து இந்த வீடியோலேயே வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுடைய கேள்விகளுக்கான பதிலும் வந்து இந்த வீடியோலேயே இருக்குது. ஸோ அவங்க பேசிய பல்வேறு தகவலை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தென் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்ம தமிழ் ஃபேக்ட்ரி சேனலுக்குன்னு தனியாக வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதில் போயிட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைவாய்ப்பு செய்திகளையும் வந்து நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க அது ஏதுவாக இருக்கும். 3162 வேகன்சிஸ்க்கான தமிழ்நாட்டுக்கான ரிசல்ட் வந்து இன்னும் வந்து வெளிவிடல அஃபிஷியலாக. ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஏபி போஸ்ட் டாட் இன் அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரிசல்ட் அண்டர் ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. ஸோ மற்ற மாநிலத்துக்கு, அதாவது அசாம் மாநிலத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து இன்றைக்கி வெளிவிட்டாங்க. ஸோ இந்த நிலைமையில் இந்த டைம் வந்து இவங்களுக்கு கூட நம்ம வந்து பல்வேறு டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தோம். ஸோ அவங்க பேசிய ஆடியோ பதிவும் வந்து இந்த வீடியோலேயே வந்து போட்டிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த 2 வீக்ஸ் முன்னாடி வந்து நம்ம கால் பண்ணியிருந்தோம். ஸோ கால் பண்ணியிருந்த போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரிசல்ட் வரதுக்கு இன்னும் 1 மாதமே ஆகும், இப்போ வந்து வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வெரிஃபிகேஷன் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க எடுத்தக்கூடிய மார்க், சரிங்களா, எல்லாம் 95% மேலே வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மார்க்கை வந்து ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணணும். தென் ஒரே மார்க்லையும் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கை செப்பரேட் பண்ணணும். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் வைஸ் வந்து அதை செப்பரேட் பண்ணணும், சரிங்களா? ஸோ அவங்களுக்கு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கேஸ்ட் வைஸ் ஓபிசி, அடுத்தது எஸ்சி எஸ்டி, இது மாதிரியான எம்பிசி, இது மாதிரியான கேஸ்ட் வைஸ் வந்து ஃபஸ்ட்டு அதை வெரிஃபை பண்ணணும். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் வைஸும் அதை வந்து செப்பரேட் பண்ணணும். இது மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரிசல்ட் வர்றதுக்கு 1 மந்த் ஆகும்னு சொல்லி இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி பேசின போது அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ பதிவு வந்து தமிழ் ஃபேக்ட்ரி சேனல்லே இருக்குது. அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இன்றைக்கி பேசின போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரிசல்ட் வந்து மேபி இன்னொரு 2 வீக்ஸில் வந்துடும் அப்படின்னும், தென் பல்வேறு கேள்விகளுக்கான விடையும் வந்து அவங்களே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஆடியோ பதிவு உங்களுக்காக இப்பொழுது இருக்குது. ஸோ அதை நீங்கள் முழுமையாக கேளுங்க. ஹலோ ஹலோ மேம், சொல்லுங்க மேம். இந்தியா போஸ்ட் 3162 போஸ்ட் ஜிடிஎஸ்க்கான ரிசல்ட் எப்போங்க மேம் வருங்க? வரும் சார், வெயிட் பண்ணுங்க சார். இந்த வீக்குள்ள இல்லைன்னா அடுத்த வீக்குள்ள வரும் சார். அடுத்த வீக்குள்ள வருங்களா? வந்துடும் மேம். டேட் வந்து எங்க மேம் கரெக்டான டேட் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இன்னும் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு சார். ஓகேங்க மேம். அது வந்து அந்த ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தான் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்படிங்களா? ஆமா, இன்னும் அந்த ப்ராசஸே முடியல. ஓ, வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடியலைங்களா? ஆமா, அது முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு டேட் சொல்லிடுவாங்க. அது முடியாததுனால டேட் கரெக்டான டேட் சொல்ல முடியல. ஓகேங்க மேம். இன்னைக்கு கூட அசாம்க்குலாம் ரிசல்ட் வந்துருச்சுங்க மேம். ஆனால் நம்மளுக்கு தான் ரொம்ப லேட்டாக இருக்கு. ஓகே ஓகே, வந்துடும் சார். ஓகேங்க மேம், தேங்க்யூங்க மேம். இந்த வீக்கெண்டு இல்லைன்னா அடுத்த வீக்குள்ள, மேக்ஸிமம் அடுத்த வீக்குள்ள வந்துடும். வந்துருங்களா? சரிங்க மேம். ஓகேங்க மேம், தேங்க்யூ மேம். இன்னொரு டவுட்டுங்க மேம். சொல்லுங்க மேம். ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வந்து முந்தின நாளே வந்து எஸ்எம்எஸ் வரும் இல்லைங்க மேம்? ஆமா, ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வராது, முந்தின நாளே வராது, அன்னைக்கு தான் வரும். சரிங்க. இப்போ ஈவினிங் டிக்ளேர் பண்ணுறோன்னா உங்களுக்கு காலையிலேயே உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். காலையில இல்லை மதியானம் போல் எஸ்எம்எஸ் வந்துடும். ஓகேங்க மேம், தேங்க்யூங்க மேம். சரிங்க. ஓகேங்க. ஒரு சில சேனலில் பார்த்துருப்பீங்க, இந்தியா போஸ்ட் ரிசல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் 26 வருது, 28 வருது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்து இன்னொரு 2 வீக்ஸ் ஆகும் தான் அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 100% உண்மை, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சஃபர் ஆக வேணாம். கண்டிப்பாக வந்து 2 வீக்ஸ் ஆகும். ஸோ ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி அவங்களே சொல்லியிருக்காங்க, எஸ்எம்எஸ் வருமா மெயில் வருமானு கேட்டிருந்தோம். ஸோ அவங்க வந்து எஸ்எம்எஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து நண்பர்கள் கேட்ட போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மெயில் வருமா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக வந்து எஸ்எம்எஸ் தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து ரிசல்ட் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து காலையிலேயே வந்து உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்துடும். தென் போன வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வந்து ரிசல்ட் வந்துச்சு. ஸோ டிக்ளேர் பண்ணாங்க அஃபிஷியல் வெப்சைட்டில். பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின நாள் சாயங்காலமே வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு
எஸ்எம்எஸ் வரும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபைல் வந்து நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் abpost.inல வந்து உங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் வரும். ஸோ ரிசல்ட் வரதுக்கு வந்து இன்னும் 2 வீக்ஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது மட்டும் இல்லாமல் மற்றொரு தபால் துறை வேலைவாய்ப்பு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, எவ்வளோ சேலரி இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா 12th குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ 12th வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அதுக்கான லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அந்த ஜாப்புக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. தென் இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோட அப்டேட் உங்களுக்கு வரும்.